ஹைலரானிக்ன்றது இட்ஸ் அன் ஆசிட். ஆக்சுவலி ஆசிட்னா பயப்படுற மாதிரி ஆசிட் இல்லை, அது ஒரு ஜென்டிலான ஆசிட். அது வந்து நிறைய மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடியது. அது பல இதுலேருந்து நம்ம பாடியிலேயே நிறையா இருக்குது, நம்ம கண்களில் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஹைலரானிக் ஆசிட் வந்து ஒரு ட்ராப் இருந்தால் அது வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி அதால் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. எல்லாருமே 15 வயசுலேயே நான் ரெட்டினால் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் அது தேவை கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 25-30 இயர்ஸ்க்கு மேலே ரெட்டினாலை யூஸ் பண்ணலாம். அது ஒரு விட்டமின் ஏ, ரெட்டின் ஏன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ரெட்டினால் இஸ் டெரிவேட்டிவ். அதோட அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ எப்படி ஸோ நிறைய பேருக்கு வந்து பல வருஷங்கள் ஆனாலும் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அப்போ இந்த பெப்டைட் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆனவங்களுக்கு இந்த பெப்டைட் கலந்த க்ரீம்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அது உடனே ஒரு பூஸ்டர் கொடுக்கும். எப்படி வந்து கொலாஜன் ரொம்ப நல்ல ஒரு பூஸ்டர் கொடுக்குமோ, ஈவன் தோ தேசிய கொலாஜன் வெளியிலேருந்து போட்டால் ஒன்றும் யூஸ் இல்லைன்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் யூசஸ் இருக்கு. வணக்கம், நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட வசுந்தரா த கிரேட் பியூட்டிஷியன் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக வசுந்தரா, எனக்கு இப்போ வந்து நிறைய ஒரு க்ரீம் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு வேறு ஏதாவது இந்த மாதிரி சீரம் எது வாங்கினாலுமே அதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து புதுசாக இது பண்ணுறாங்க. ஹைலரானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி பேருக்கும் வாயிலேயே வரல. ஹைட்ரோக்ளோரிக்குங்கிறாங்க, இல்லைன்னா சல்ஃபியூரிக் ஆசிடுங்கிறாங்க, ஏதோ மாற்றி ஏன்னா யாரும் அது இது நார்மல் வேர்டு இல்லைல்ல, அதனால. அப்போது யார் என்ன வாங்கணும்? அது ஆக்சுவலாக ஹைலரானிக்ன்றது இட்ஸ் அன் ஆசிட். ஆக்சுவலி ஆசிட்னா பயப்படுற மாதிரி ஆசிட் இல்லை, அது ஒரு ஜென்டிலான ஆசிட். ஜென்டில் ஜெயண்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜென்டில் ஜெயண்ட் இந்த ஹைலரானிக். அது வந்து நிறைய மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடியது. அது பல இதுலேருந்து நம்ம பாடியிலேயே நிறையா இருக்குது, நம்ம கண்களில் நிறையா இருக்குது, நம்ம பாடியிலேயே நிறைய ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. அது குறையும் பொழுது தான் நமக்கு மாய்ஸ்சரும் குறையுது. ஸோ இந்த ஹைலரானிக் வந்து ஈவன் பூக்கள்லேருந்து கூட எடுக்கிறாங்க. நிறைய ஆவாரம் பூலேருந்து கிடைக்கக்கூடியது ஹைலரானிக். ஸோ இந்த ஹைலரானிக் ஆசிட் வந்து ஒரு ட்ராப் இருந்தால் அது வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி அதால் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. ஸோ அது கலந்த ஒரு மாய்ஸ்சரைசரோ க்ரீமோ யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு உடனே நல்ல மாய்ஸ்சர் கிடைக்கும். நம்மக்கிட்ட அந்த இது குறையும் போது தான் நம்ம அந்த ஈடு கட்டுறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மாலிக்யூல் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம செய்கிறது சீக்கிரமாக நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ இதோட இது தன்மை என்ன அப்படின்னா ஹைலரானிக் மாய்ஸ்சர். ஆமாம், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மாய்ஸ்சர். ஆமாம். ஸோ நம்ம ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க ஹைலரானிக் இருக்கிற சீரம் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீம் யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அதை வாங்கி பார்த்தாலே இதில் வந்து இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி நிறைய சொல்றாங்க. அந்த கொஞ்சம் வருஷம் நீங்க ரெட்டினால் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே 15 வயசுலேயே நான் ரெட்டினால் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் அது தேவை கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 25-30 இயர்ஸ்க்கு மேலே ரெட்டினாலை யூஸ் பண்ணலாம். அது ஒரு விட்டமின் ஏ, ரெட்டின் ஏன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ரெட்டினால் இஸ் டெரிவேட்டிவ். அதோட அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ எப்படி வந்து விட்டமின் ஏ நம்ம கண்களுக்கு அவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கும் அது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து சின்ன வயசுல தேவையா இருக்காது, வயசு ஆக ஆக அது குறையும் உடம்புல. அப்போ நம்ம அதை சப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுனால பிளெமிஷஸ், அந்த தழும்புகள் இதெல்லாம் வந்து குறையும் நல்லா. இந்த கேரட்லாம் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால தான் கேரட் சாப்பிடு கண்ணாடி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அந்த ரெட்டினால் அப்படின்றது விட்டமின் ஏ கண்டென்ட், அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது கலந்த க்ரீம்ஸ் எல்லாம் வந்து நல்ல அந்த கரும்புள்ளிகள் தழும்புகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தழும்புகள் எடுக்கும், அதே சமயம் பிரைட்னஸ் கொடுக்கும். ஆமாம்.
அப்போ மாய்ஸ்சருக்கு வந்து ஹையலுரானிக் ஆமா அவங்க தேவைப்படுறவங்க, அல்லது கொஞ்சம் அந்த ஏஜ் ஆக கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் பிரைட்னஸ், பழைய தழும்புகள் இதெல்லாம் போகணும்னா ரெட்டினால், ரெட்டின் ஏ ஆர் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது மாதிரி இன்னும் நிறைய நீங்க சொன்னீங்க, அது என்ன கொஞ்சம் அந்த பெப்டைட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பெப்டைட் மாதிரி. ஆமா. ஸோ அது வந்து ஒரு செயின் ஆஃப் புரோட்டீன் லிங்க்ஸ். அது ஸோ நம்ம ஸ்கின்னே புரோட்டீனால ஆகப்பட்டது தான். நம்ம வயசு ஆக ஆக இந்த லிங்க் எல்லாம் விட்டு போகுது. ஸோ விட்டு போகும். அந்த புவியீர்ப்பு சக்தினால அதெல்லாம் இப்படி கீழே இழுத்து சேக் ஆகிடும். நம்ம பழைய ஃபோட்டோ, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவே பார்த்தாலே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம நோ 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 நான் வந்து திருப்பி பழசுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பல வருஷங்கள் ஆனாலும் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. அப்போ இந்த பெப்டைட் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆனவங்களுக்கு இந்த பெப்டைட் கலந்த க்ரீம்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அது உடனே ஒரு பூஸ்டர் கொடுக்கும். எப்படி வந்து கொலாஜன் ரொம்ப நல்ல ஒரு பூஸ்டர் கொடுக்குமோ, ஈவன் தோ தே சே கொலாஜன் வெளியிலேருந்து போட்டால் ஒன்றும் யூஸ் இல்லைன்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் யூசஸ் இருக்கு. அது வந்து உள்ள சாப்பிடும்பொழுது கொஞ்சம் நாள் ஆகும் எப்படியும் நல்லா தெரியறதுக்கு. ஸோ கொலாஜன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெளிப்புறத்துலேருந்து போட்டாலும் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பெப்டைட் எல்லாம். ஸோ வெளியிலேருந்து ஒரு மேபி 10-15% or 20% நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதனால வெளியிலேருந்து போட்டால் எதுவுமே ரிசல்ட் கொடுக்காதுன்னு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அதை ரெகுலராக நம்ம பண்ணும்போது நமக்கே அந்த வித்தியாசம் ரொம்ப தெரியும். நம்ம ரெகுலராக அந்த நைட் க்ரீம் யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், விட்டமின் சி இருக்கிற நைட் க்ரீம் நம்ம ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்டை போய் நம்ம மீட் பண்ணுறோம், நீ என்ன பண்ண ரொம்ப நல்லா இருக்கே ஃபேஸ் அப்படின்வாங்க. ஸோ அந்த விட்டமின் சி ஒரு மாலிக்யூல், அது வந்து நம்ம ஃபேஸை யங்காகவும் பிரைட்டாகவும் காட்டும். அது அந்த ஒரு வாரத்திலேயே தெரியும், இல்லை 2-3 நாள்லேயே தெரியும். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் எதுவுமே போடாமல் ஸ்கின் ரொம்ப கருத்து போய் ரொம்ப டேமேஜாக இருந்தது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்தேன். அதை போட்டுட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு 50% அவங்களுடைய அந்த கருமை குறைஞ்சிருந்தது. அந்த அளவுக்கு நிறைய யூஸ் பண்ணாங்க. அதனால நல்ல சேஞ்ச் இருந்தது. விட்டமின் சிக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த். ஆனால் அது போட்டுட்டு வெயிலெல்லாம் போகக்கூடாது. நைட்டில் அவங்க வீட்டில் படுத்திருக்கும் போது யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இது வந்து அந்த என்ன பண்ணும், அது விட்டமின் சி வந்து இட்ஸ் அகெயின் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இப்போ எப்படி நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அவை கொடுத்தாங்களே, ஆமா சாகா வரம் பெற்றிருக்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த விட்டமின் சி அவ்வளோ ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிற நச்சுகளை எடுக்கிறதுக்கு அது ரொம்ப நல்லது. அதனால நம்ம ஸ்கின்னும் க்ளோ ஆகும் விட்டமின் சி மூலமா. வெளியில இருந்து போட்டா அதுல இருக்கக்கூடிய அந்த அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்றது வேண்டாத இறந்த செல்களை உடனே கிளீன் பண்ணி எடுத்துட்டு நல்ல ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். அந்த அழுக்க எடுக்கிறதோட ஊட்டச்சத்தையும் கொடுக்கறதுனால அது ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும் ஸ்கின். அதனாலதான் விட்டமின் சி இப்ப எல்லாத்துலயும் கலந்து வருது. நிறைய கிரீம்ஸ், முன்னெல்லாம் கிரீம் அப்படின்னு தான் கிடைக்கும். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டமின் சி கிரீம், விட்டமின் இ கிரீம் வித் பெப்டைட், வித் கொலாஜன், வித் ஹைலூரானிக், இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸ் காயின் பண்ணி அது வந்து எல்லாருக்கும் அது ஒரு புதுசா இருக்கு. அண்ட் யாருக்கு எது வாங்குறதுன்னு தெரிய மாட்டேன்றது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த மாலிக்யூலை சூஸ் பண்றது நல்லது. விட்டமின் இ அது மாதிரி, விட்டமின் இ தான் ஆன்டி ஏஜிங் விட்டமின். அது வந்து கோதுமையில இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கு, நம்ம சாப்பிட்றதுலயே இருக்கு. ஆனா வெளியில இருந்து போடும்போது அது ஒரு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட கொடுக்கும். ஊட்டச்சத்து நிறைய அதுல விட்டமின் இ ஆயில்ல. ஸோ ஒரு ஷைன் கொடுக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ அதுவும் கலந்த சீரம், கிரீம் எல்லாமே வந்திருக்கு. அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம், உள்ளுக்கும் நம்ம சாப்பிடலாம். ஷைன் அண்ட் சாஃப்ட்னஸ் வேணும்னா விட்டமின் இ. ஆமா, அது லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு அதுக்கு எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விட்டமின் இ எடுத்துக்கலாம். ஆமா. ஸோ இது எல்லாமே நம்ம கிட்டயே இருக்கு. கொஞ்சம் அது நம்ம அதுக்கான இன்டேக் எடுத்துக்காத போது குறையுது. கண்டிப்பா. அதனால இன்டேக் அது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. உங்களுக்கு இதெல்லாம் சப்ளிமெண்டா சாப்பிடணும்னா டாக்டரை கேட்டுட்டு நீங்க சாப்பிடலாம். அண்ட் ஃபுட்டா சாப்பிடணும்னா கேட்க வேண்டாம், நீங்க அப்படியே சாப்பிடலாம். நல்ல ஒரு ஃபுட்டா எடுத்துக்கும் போது எல்லாமே சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். வெளியில இருந்து போடும்போது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பியூட்டிஷியன்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிறது கூட நல்லது. ஏன்னா அதுல பெர்சன்டேஜ் இருக்கு நிறைய. இப்போ
டாக்டர்ஸ் வந்து ஹை பர்சன்டேஜில் யூஸ் பண்ணுவாங்க, வேறஸ் பியூட்டிஷியன்ஸ் வந்து அது லோவர் பர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி அதனால கேட்டுட்டு அதை அப்ளை பண்ணுறது நல்லது. நீங்கள் சொல்ல அந்த க்ரீம்ஸில் ஆமாம், பர்சன்டேஜ் ஆஃப் அந்த இப்போது ஹைலரானிக்கே இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறோம் ஒரு மாலிக்யூல், அது வந்து டாக்டர்ஸ் வந்து ஹையர் பர்சன்டேஜில் கொடுப்பாங்க, ஏன்னா கூடவே அவங்களால மருந்தும் கொடுக்க முடியும். வேறஸ் பியூட்டிஷியன்ஸ்க்கு அது வந்து ஒரு கம்மியான பர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க எங்களுக்கு, ஏன்னா அது நம்ம தப்பாக எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக லோவர் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ எனிவே இப்படியும் யூஸ் பண்ணலாம், அப்படியும் யூஸ் பண்ணலாம். அது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சு பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். கரெக்ட். இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நம்மளுடைய சந்தேகங்களுக்கு வசுந்தரா அவர்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சந்தேகங்கள், பியூட்டி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும், இல்லை என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசித்தாலும் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு எழுதுங்க. அதன் மூலம் நம்ம வசுந்தரா அவர்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸ்க்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்கிறோம். இதெல்லாம் நல்லா தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது நாயகி யூடியூப் சேனல். ஸோ இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சின்ன குழந்தைக்கு கூட சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தால் கூட அந்த ஹீட்டு இதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஸ்கின் என்ன டைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, இல்லைன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து இப்போ விளையாடுவாங்க ரொம்ப நேரம் வெயிலில், அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், ஜிங்க் ஆக்சைடு, டைட்டேனியம் டை ஆக்சைடு இதெல்லாம் அந்த இடத்துல கிரிக்கெட்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல ஒயிட்டாக. அது ஒரு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். அது வந்து அதை தாண்டி உள்ள ஸ்கின்னுக்குள்ளே போகாது சன்லைட். அந்த இடம் பர்னிங் ஸ்பாட் இதுதான், அந்த இடத்த கவர் பண்ணிப்பாங்க. கண்ணாடி மூலமாக கூட ஒரு 70% ரேடியேஷன் வருது ஒரு கண்ணாடி இருந்தால் கூட. அதனால தான் இப்போ காரில் ஓட்டுறவங்க பார்த்தா இந்த கையெல்லாம் கருத்து போயிருக்கும், டேன் ஆகிருக்கும் ஃபுல்லாக. ஸோ டேன் ஆகிறது நல்லது தான், ஏன்னா வந்து டேனே ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஆனால் அதோடைய கலர் நமக்கு பிடிக்க மாட்டேன்றது, ப்ரௌனாக ஆகிறதுனால தான் நம்ம வேண்டான்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு டேனானா பரவாயில்லன்னு விடலாம், பட் ரொம்ப டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சன்ஸ்க்ரீன் எல்லாம். ரகசியங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 4 மணிக்கு. இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.